கூட இருக்கவனுக்குலாம் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறதுக்கு எதுக்கடா பொட்ட வேலை பார்க்கறதுக்கு எதுக்கடா பண்ணணும். மிஷின் முடிச்சுட்டு இங்கே பாருங்க இப்போதான் சொன்னாரு ஓகேவா. என்னன்னா மிஷின் முடிச்சிட்டேன் ப்ரோ, எனக்கு அந்த காசாவது கொடுங்க நான் கேட்டிருப்பேன். சும்மா ஜோக்கு ப்ரோ. நான் கேட்டப்ப என்னமா சொன்னாரு, என்னோட ஆடி ஆரைட்டோட விலை எவ்வளோன்னு தெரியுமாடா, அப்படி இப்படியே தற்பரமை டு த கோரா இருக்கும் ஓகேவா. சரி யோசிங்களேன், இவ்வளோ நாள் கிளான்ல இருந்தவங்களாம் ஏன் வந்து வெளியே போறாங்க? எம்எஸ்ஓபி ப்ரோலாம் எவ்வளோ நாளா இருந்தாரு, அவர் ஏன் வெளியே போயிருக்கணும்? வேற யாரும் கொஞ்ச நேரம் கேம் பிளே காட்டலாம் ப்ரோ. பிஏ பத்தி பேசினா நம்மளும் பி ஆயிடுவோம். என்கிட்ட கேம் பிளே இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கான ஒரு நேரமா நான் நினச்சிக்கிறேன். யாஸ்கிற 90K when you have not completed the mission online, why you are asking 10 lakhs to 12 lakhs? ப்ரோ உங்களுக்கு புரியுதா? நான் வந்து ஆன்லைனில் முடிக்கணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு ரூலே சொல்ல மிஷின் கொடுக்கப்ப ஓகேவா. இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சுன்றப்ப யாராக இருந்தாலும் ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க, ஆஃப்லைனில் தான் பண்ணுவாங்க ஓகேவா. சேனல் ஹேக் ஆயிருச்சுன்றப்ப எப்படி ப்ரோ லைவ் போட முடியும்? நீங்கள் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சேனல் அதாவது உங்களோட வீடை வந்து நெருப்பெறிஞ்சிருச்சு, ஆனால் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சோறு தின்னா எப்படி திம்பிங்க? இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சோறு திம்பிங்க, இல்லைனா எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை எங்கேயாவது பஸ் ஸ்டாப்லேயோ உட்காந்து சோறு திம்பிங்க. இதானே உண்மை. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி ப்ரோ என்னை வந்து சேனல் ஹேக் ஆன சேனலில் எப்படி ப்ரோ நான் வந்து லைவ் போட முடியும்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? தெளிவாக தானே நான் கேட்குறேன். நீங்களும் ஏன் வந்து எல்லாத்தையும் நம்புறீங்க, எல்லாத்தையும் ஏன் கேட்டு ஜோக்கர் ஆகுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஆமா, மிஷன் should be played in live only. நான் லைவ்ல தான் விளாண்டேன். தீபாவளி அன்னைக்கு கூட நான் லைவ்ல தான் விளாண்டேன். எல்லா லைவுமே இருக்கு. எல்லாமே வந்து நான் வந்து என்னோட லைவ் எப்படி வச்சுப்பேன், 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் போட்ட லைவ் கூட நான் வந்து அதாவது எப்படின்னா 10 மணி நேரம் போட்ட லைவ் கூட நான் ஹைட்ல போட்டு வச்சிருப்பேன். ஹைட் மீன்ஸ் நான் வந்து இதில் போட்டுருவேன், ப்ரைவேட்டில் போட்டுருவேன் ஓகேவா. இப்படி இருக்கப்ப எப்படி ப்ரோ என்னை இந்த மாதிரி ப்ரோ நான் ஒன்று சொல்லட்டுமா, இவ்வளோ நியாயமானவங்க என்னை கூப்பிட்டு நான் கால் பண்ணப்போ கால் எடுத்து பேசிட்டு இருக்கலாம். 2 பேரும் இப்போ எதுக்கு என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க? மதனும் ஜோக்கரும் எதுக்கு என்னை பிளாக் பண்ணணும்? நான் வைக்கிற அலிகேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? சும்மாவே வந்துடக்கூடாது ப்ரோ. மெயிலில் ஹேக்கும் நம்பர் இருக்கும், காட்டும், ப்ராப்ளம் சால்வ். சேனல் ஹேக் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. சேனல் ஹேக் ஃபேக்குன்னு சொல்கிறாங்களா? இப்போ நான் அதான் நேற்று காட்டினேன். உங்களுக்கு காட்டுமா? சேனல் ஹேக் ஃபேக்கு நீங்கள் சேனல் ஹேக் ஃபேக்குன்னு சொன்னாங்கன்னா இப்போ நான் அதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு. நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணதை கொண்டு நேற்று காமிச்சேன் ப்ரோ. என் லைவ் தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க ப்ரோ. நேற்றுக்கு லைவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ப்ரோ. நான் வந்து தப்பு பண்ணாமையே வந்து இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. அவன் வந்து தப்பு பண்ணலாதுக்கு முட்டு கொடுக்குறான், முட்டு கொடுத்துட்டே இருப்பான் அப்படியே கடைசி வரைக்கும் ஓகேவா. ஒரு 1400 பேர் 1300 பேர் சம்பாரிச்சுட்டா வந்து அப்படியே வச்சு முட்டு கொடுக்கலாமா? எப்படி வேணா முட்டு கொடுக்கலாமா? ஒரு நியாயம் வேண்டாமா? எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்கா இல்லையா ப்ரோ? என்ன வேணா பேசலான்னு பேசுறது, என்ன வேணா பண்ணலான்னு பண்ணுறது, இதெல்லாம் என்ன ப்ரோ ஒரு நல்ல ஒரு யூடியூபருக்கான ஒரு இதா சொல்லுங்க? ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்க இதை பண்ணுவாங்களா? நான் கேட்குற கேள்வி தான். இப்போ வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கவங்க, நல்ல பொசிஷனில் இருக்கவங்க, ஒரு மரியாதை தெரிஞ்சவங்க, ஒரு மரியாதையானவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? கேவலம் ஒரு 80,000 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ பசங்க கூட இருக்க பசங்களோட வார் டிராஃபி வரல ப்ரோ பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. கூட இருக்கவனுக்குலாம் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறதுக்கு எதுக்கடா பொட்ட வேலை பார்க்குறதுக்கு எதுக்கடா பண்ணணும்? கேட்டால் நான் இவ்வளோ பேத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் யார் தெரியுமா, என் ஊர் தெரியுமா, எல்லாமே தெரியும்ண்ணா, யார் ஊர் எல்லாமே தெரியும் ப்ரோ. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு என்கிட்ட எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேவா. நான் என்ன கேட்குறேன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன நடந்துருக்கு கொஞ்சம் யோசிங்கன்னு தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு புரியுதா? யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை திட்டுறதுனா திட்டுங்க, என்னை பேசுறதுனா பேசுங்க, என்னை அடிக்கிறதுனா கூட அடிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் ஏன்டா நான் இங்கே கதறிட்டு இருக்கேன், எனக்கு காசு வரல, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம். நான் பண்ண மிஷினுக்கு கேட்டால் காசு கேட்க போனால் என்ன ஹேக்கர்ன்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியவும் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பொறுமையாக தான் பேசுகிறேன், நான் கத்தலை, நாய் மாதிரி கத்தலை. நான் உங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்?
நான் என்கிட்ட ப்ரூஃப் வேணுமா, ப்ரூஃப் காட்டுறேன் நான். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஏன் உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல? மால்ட்டா போட்டு வச்சுருக்கான ப்ரோ, இங்கேயே மாட்டிக்கிட்டேன் நான் வேறு. Awesome. Awesome. ప్రమాదం పొంచుంది. Bro, just focus on your gameplay. If you talk about them, it is bad name for you. ஆமாம் ப்ரோ, நான் பண்ணது சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது, எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன நீங்கள் திட்டணுன்னாலும் திட்டுங்க. அதை பற்றியும் நான் வந்து பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்து கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாத்தையும் பார்த்து வலி வேதனை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஸோ இது மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பி வைப்பான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு மேலே என்ன நான் சொல்கிறது? இது மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நான் என் மனசுக்கு விரோதமாக இப்போ எந்த தப்பும் பண்ணல. நான் ஹேக் போடல, போட்டான்னு சொல்கிறேன், ஹேக் போட்டான்னு நான் ஆடுறேன்றாங்களே. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் காப்பி சொல்லுவீங்களா? நான் ப்ரூஃப் பண்ணுறேன். என் டிவைஸ் செக் வேணுமா? எப்போ வேணால் உங்களுக்கு 24 hours டிவைஸ் செக் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இதை நான் வந்து மதனோட லைவ்லேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் நம்மளாலும் கூட போய் கேளுங்க. நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு நீங்கள் போய் கேட்டவங்களுக்கு தெரியும். நான் மதனோட லைவ்லேயே சொல்லியிருக்கேன். நான் நல்லா சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது, ஓகேவா ப்ரோ? எனக்கு முதல்லே ப்ரோ ரொம்ப ரொம்ப சிங்க் ஆகுது. ஃபஸ்ட்டு மேட்சே சொல்லிவிட்டு எக்ஸிட் ஆகிருக்குமாமா, விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டேன், ஓகேவா? இது வந்து ஈவன் லைவோட அந்த எக்ஸ்போஸ் நான் ஒரு வீடியோ காமிச்சல, அந்த இது நான் அப்பவே சொல்லிட்டேன் ப்ரோ. அந்த வீடியோ ஏதோ இருங்க, இதுக்கப்புறம் நான் பேசுனதில் காட்டுறேங்க. இருக்குதுடா, கொஞ்ச நாள் ஆகும், 2-3 days வார் இருக்கான்னு கேட்டது, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே பாருங்க, இப்போ தான் என் லைவ் வந்து இவர் வந்து வீட்டில் வந்து மேலே சீலிங்கில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு கால் பண்ணி மிஷின் கொடுத்தாரு, ஓகேவா? என்னென்ன இங்கே பாருங்க. ஐயோ எங்கே ப்ரோ அது கால் பண்ணது? நான் கால் பண்ணது வந்து இங்கே, சாரி, இப்போ தான் கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி மிஷின் பண்ணுறான்னு, ஓகேவா? சொல்லிவிட்டு நான் வந்து மிஷின் முடிச்சிட்டேன். மிஷின் முடிச்சுட்டு இங்கே பாருங்க, இப்போ தான் சொன்னார், ஓகேவா? என்னென்னா மிஷின் முடிச்சிட்டேன் ப்ரோ, எனக்கு அந்த காசாவது கொடுங்க நான் கேட்டிருப்பேன். இங்கே பாருங்க, ஐஜிஎல் மிஷினுக்கு 1500, அப்புறம் உங்கள் மிஷின் 1000. என்னோட மிஷின் தான் நீ முடிக்கலையே ப்ரோ. 3 வாட்டி முடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் தான் இப்படியே சொல்கிறீங்க. நான் ஃபீவர் அப்போ கொடுத்த மிஷின் தானே. ஆமாம் ப்ரோ, அது நீ முடிக்கல, நீ ஒரு சான்ஸ் கேட்ட, டெத் ஆகிட்டேனாமா ப்ரோ, ஓகேவா? அது ஸ்ட்ரீமர் ப்ரோ. எதுக்கு ப்ரோ என்ன கூப்பிட்றாரு? நான் போய் பேசினப்ப என்ன மதிக்கவே இல்லை. நான் எதுக்கு ப்ரோ இப்போ போய் பேசணும்? அந்த ஸ்ட்ரீமர்னா பார்த்துட்டு தான் தூங்கினேன். நெக்ஸ்ட் டே லைவ்ல தான் சிடி. அதுக்கப்புறம் அவரே தான் கால் பண்ணி எனக்கு மிஷின் கொடுத்தாரு. நான் போகல, நான் பண்ணுறேன்னு சொல்ல. 3 வாட்டி லைவ்லேயே தான் நீங்கள் கொடுத்த சான்ஸில் முடித்தேன் ப்ரோ அப்படின்னா. நான் முடிச்சிட்டேன், நீங்கள் அதை எனக்கு மறுபடியும் கொடுத்தீங்க, அப்போ தான் நான் ஃபஸ்ட் சான்ஸ்லேயே முடித்தேன் ப்ரோ. ஃப்ரீ ஆகிட்டு போட்டு விடுங்க ப்ரோ, சுத்தமாக காசு இல்லை. யூபிஐ ஐடின்னு கேட்டார், நரேன் கேட்டார் ப்ரோ. ரோகன் ப்ரோ கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஏதாவதும் நான் கேட்டது வந்து 2500, ஓகேவா? அப்போ கூட அவர் எவ்வளோ தெரியுமா அனுப்புனாரு பார்த்துக்கோங்க, 1500 அனுப்பியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ஐஜிஎல் மிஷினுக்கு, ஓகேவா? ஐஜிஎல் மிஷினுக்கு அனுப்பிடுவாங்க ப்ரோ. அது 1000 அனுப்புகிறேன். அந்த 1000 அனுப்பவே மாட்டீங்க போலையே அப்படின்னு. அதுக்கு ரிப்ளை இல்லை, அனுப்பவே மாட்டார் அவர். அது நீ ஃபெயில்டு, மிஷினாமா. ஆனால் இவரே கூப்பிட்டு கொடுப்பார் ஒரு சான்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தப்ப நான் வந்து முடிக்கல, ஓகேவா? அதுக்கப்புறம் கால் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. கால் ஐஜியில் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி நிறைய எங்கே இருக்கேன்னு கேட்டப்ப நான் பிரேக்கில் இருக்கேன் மதன் ப்ரோ, அது பிரேக் லைவ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி மிஷின் இருக்குது பண்ணுறியான்னு சொல்லி கேட்டார். கொடுங்க மதன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கிளான் லீடர் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு பெருமையாக நினச்சி பண்ணேன். ஃபஸ்ட் சான்ஸில் 28 கிலோ அடித்தேன். கேட்டேன் மிஷினே முடியலன்ட்டார். இல்லை ப்ரோ, நிறையா சம்பவம் நடந்திருக்கு போல். அது வந்து ஈவன் ஹேக் போட்டு ஆடினப்ப நான் தான் காலையில் அதான் தான் என்ன இருங்க, நல்லதுக்கு காலம் இல்லைங்க ப்ரோ, நல்லது காலம் இல்லைங்க ஐயா. அன்றைக்கே சோலோ டிடிஎம் ஆடினேன், அப்போ கூட சொன்னேன் ப்ரோ ட்ரை அவுட்ஸ் போடுவீங்களா இன்றைக்கின்னு கேட்டிருக்கேன். இது வந்து ப்ரோ நல்லா பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ நிறையா சம்பவம் நடந்திருக்கு போல், அன்றைக்கே சொன்னேன் வீடியோவோட நான் அனுப்பி சொன்னேன் ஈவன் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? நான் கொடுக்க சொல்லிட்டேன். ரோகன் ப்ரோ கிட்ட பேசுனீங்களா? நான் கொடுக்க சொல்லிட்டேன் ப்ரோ. சுத்தமாக காசே இல்லை ப்ரோ, அவர் மிஷின் கொடுத்தாரு, நம்பி இருந்தேன், மெசேஜ் கூட பார்க்க மாட்டுறாரு. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, பிஸியாக இருக்கார் போல். அவர் கொடுக்கும்போது கொடுப்பாரு, நாங்களும் ரிவார்டுக்கு தான் வெயிட்டிங். இவரும் ரிவார்டுக்கு தான் வெயிட்டிங். ஆமாம், இதை நான் நம்பணும்.
ஓகே அப்படின்ட்டேன். ஆமாம் ப்ரோ அவர் தான் சொன்னார், பட் கேட்க முடியாது. ஓகே, இது வந்து கேட்க முடியாது, ஆனால் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிப்பாங்க. அன்னைக்கு ரெட்டி, அப்புறம் ரீசெண்டாக காங், அப்புறம் நீ ஸ்டில் வில் பி மேனிபுலேட்டிங் அதர்ஸ் நெவர் எண்டிங் ஸ்டோரி. ஓகேவா? இது வந்து ஜோக்கர் ப்ரோடுது. இருங்க, இந்த சேட்டில் நான் காட்ட விரும்பல. இது வந்து ஜோக்கர் ப்ரோடுது. அப்படியே எனக்கு ஒரு 5 கால் அடிக்கிறார் ப்ரோ, குப்புன்னு. இது வந்து அவர் இங்கே பாருங்க, ஹாய் ஜோக்கர் ப்ரோ, அமௌண்ட் ஏதாவது போட்டு விடுங்க. என்ன அமௌண்ட்டுன்னு கேட்குறாரு ப்ரோ கூப்பிட்டு. வெயிட் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, இவர் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்களேன். இங்கே பாருங்க, ரிவார்டு வந்து செட்மெண்ட் கிளான் இருந்தா ப்ரூஃப் காமி ப்ரோ. கிளானா? என்ன ப்ரோ கிளான்? யார் ப்ரோ நீ? சேனல் ஹேக் ஆனதுக்கு ஸ்பான்சர் அமௌண்ட் தரலன்னு மதன் ப்ரோ சண்டை கட்டிட்டு போட்ட கிளான் லீடர் வேற என்ன பண்ண முடியும் சேனல் ஹேக் ஆனதுக்கு? ப்ரோ லூசா ப்ரோ நீ? சேனல் ப்ரோ அவரு டோர்னமெண்ட் ஜெயிச்ச காசே தரலன்னு இருக்கேன், நீ யாரு ப்ரோ? ஏதாவது பேசிட்டு இருக்காத ப்ரோ. கால் மீ டுமாரோ, ஊருக்கு போயிட்டு பண்ணுறேன் ப்ரோ. ஓகேவா? நான் சென்னையில் இருந்தப்ப கிச்சா ஆடினா ப்ரோ. ஓகேவா? கிச்சா ஆடினது என்ன சொல்லிட்டாங்க, ஏய் நீ வந்து வேற எவன்ட்டே கொடுத்து சோலோ ஆடி இருக்கேன்ட்டாங்க ப்ரோ. ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்து? இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுவார் ப்ரோ. ஓகேவா? இவர் தான் வந்து அங்கே மதன் ப்ரோ பேசுறதுலாம் வந்து என்கிட்ட சொல்லுவார் நிறைய. யூஆர் இன் ராங் பாத் திங்க் ட்வைஸ் destroy your people who trying to their life so many problems and always think before you speak I will. இதெல்லாம் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆல்ரெடி. ஓகேவா? நான் வந்து இதுக்கு மேலே காட்டணும்னா எல்லாத்தையும் காட்ட முடியாது ப்ரோ. சிம்பிள். இதுக்கு மேலே நிறையா இருக்குது, இன்னும் எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் பண்ணுறத பண்ணியாச்சு, காட்டுறத காட்டியாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. நோ 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 கைஸ். தைரியம் இருக்கவன் பேசுவான் காசு வரலன்னா, தைரியம் இல்லாதவன் பேசவே மாட்டான் காசு வரலன்னா. சிம்பிள், அவ்வளோதான். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன் கைஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ், அப்படியே பார்த்துட்டு இருக்கோங்க ப்ரோ. நான் சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி வந்து ஒன்று நடந்திருக்கு. நாங்கள் ஜெயிச்ச கேபிடிஎஸ் ஜெயிச்ச டிராஃபிக்கு காசு வரல. எம்பிடிஎஸில் நான் விளாண்டுருந்தப்ப எம்பிடிஎஸில் ஜெயிச்ச டிராஃபிக்கும் எனக்கு காசு வரல, எதுக்குமே வரல. ஓகேவா? பிடிஎஸ் ராட்ரிக்கை கூப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்ட சொன்ன மதன் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு, அப்புறம் லாட்ரிக் லைவில் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஓல்டு தான் ப்ரோ. என் கூட இருக்குன்னு நினைக்கிறவங்க என்னானாலும் கூட இருப்பாங்க. ஓகேவா? நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் போய் மதன் 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 அப்படின்னு நீங்கள் மதன் ப்ரோ கிட்ட போயிட்டு நின்று சொன்னாலும் சரி, அவர் வந்து அவர் இப்படி அப்படியே இப்போ என்னமா பண்ணிருப்பாரு, கான்ட்ரவர்சி வந்து உடனே வாய்ஸ் மாற்றி ஏதாவது ஜோக் பண்ணிட்டு இருப்பார் ஆன்லைன். நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆன்லைன் காமெடி பண்ணிருப்பாரு. போய் கொஞ்ச நேரம் பார்த்து கைதட்டி, உங்களுக்கு தேவை ஒரு என்டர்டெயின் தான் ப்ரோ. ஓகேவா? என்டர்டெயின் பண்ணால் போயிட்டு நல்லா பேசிட்டு ப்ரோ அமௌண்ட் சென்ட் பண்ண போது மதன் சொல்லுவார் அக்கௌண்ட்டில் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார் ப்ரோ. எல்லாம் சும்மா ஜோக்கு ப்ரோ. நான் கேட்ட பெண்ணுமா சொன்னார், என்னோட ஆடி ஆரைட்டோட விலை எவ்வளோன்னு தெரியுமாடா? அப்படியே தற்பரமே டு த கோராக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஒன்றுமே இருக்காது, சத்தியமாக சொல்கிற ஒன்றுமே இருக்காது. ஜோக்கு எல்லாமே ஆன்லைன் ஜோக்கு. உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்க வேண்டியதெல்லாம் ஆன்லைன் ஜோக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நான் சத்தியமாக சொல்கிறேன், ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், நான் கூட இருந்திருக்கேன்ல ரொம்ப நாள். என்ன பண்ணுவார், ஆஹா அடடா இப்போ நடந்தது என்னவென்றால், நரேன் வந்து ஹேக் போட்டுவிட்டு ஆடிவிட்டு தங்களை கிளானில் இருந்து வெளியே போன காரணத்தினால் இப்போது கிளானில் இருக்கும் எல்லாரையும் அவன் குறை சொல்லி கொண்டிருப்பான். இதுதான் அங்கே நடந்திருக்கும். அப்படியே வந்து ஏதோ பெரிய கட்சி தலைவர் மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. ஓகே, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். சரி ஓகே, ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணுற ஒருத்தர் அப்போ இது கூட பேசலைன்னா அப்போ அவருக்கு என்ன மரியாதை? ஓகே, பிரச்சனை இல்லை, பேசிட்டோம். தப்பில்லை பேசிட்டோம் ப்ரோ. நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டா, இப்படிலாம் பேசினா மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் ஒன்றும் லூசுக்கு கிடையாது, மக்களுக்கு எல்லாமே தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், மக்கள் வந்து இங்கே மலுமட்டக்கூ கிடையாது. நல்லா ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நானும் தான் இப்போ பேசுவேன். ஆதலால் நான் இப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாட் ஸ்குவாடில் என்னை ஸ்கேம் அடித்து விட்டார்கள். நான் இப்போது வந்து உங்களிடமிருந்து ஆதரவு கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கும் இருந்த இடைவிடான சம்பந்தங்கள் இப்போடன் விடைவிடுகிறது. நாம் வெளியே சென்று கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி இப்போ ஒரு 300 வாட்சிங் எடுத்துகிட்டு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் அந்த 300 வாட்சிங் வராது, அப்புறம் நக்கிட்டு இருப்பேன், அப்புறம் நான் யூடியூப்லேருந்து அழிஞ்சிருவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அப்புறம் அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெமிக்ரியில் எனக்கும் பேசி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களெல்லாம் ஜாலியாக வச்சுக்க என்னாலையும் முடியும். ஓகேவா? அதாவது என்னென்னா,
நான் வந்து இப்போ சரி நீங்கள் யோசிங்களேன், இவ்வளோ நாள் கிளானில் இருந்தவங்களாம் ஏன் வந்து வெளியே போகிறாங்க? எம்எஸ்ஓபி ப்ரோலாம் எவ்வளோ நாளாக இருந்தார், அவர் ஏன் வெளியே போயிருக்கணும்? வேற யார் போனா? ப்ரோ நிறைய பேர் போயிட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. ஜேவியர் ப்ரோ வாங்க, வெல்கம். நரேன் ப்ரோ என்னாச்சு? நரேன் என்னாச்சு ப்ரோ? கொஞ்சம் அப்படியே லைவ் மட்டும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. நான் எல்லாமே சொல்லிட்டேன். வாரில் நடந்த டிராஃபி அமௌண்ட் வந்து யாருக்கும் சரியாக சென்ட் ஆகலை. ப்ளஸ் வந்துட்டு எனக்கு நான் போன வாட்டி ஒரு 80,000 ப்ரோ. எல்லாமே சும்மா பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஆன்லைன் ஜோக் காட்டுறதுல வந்து வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது. அப்படியே இல்லை 50,000 கொடுக்கறதுக்கு ரோகன் ப்ரோ வந்து 50,000 சொல்லியிருந்தார் ப்ரோ மிஷின். அப்படியே லைவ்ல வந்து அப்படியே அப்படியே எதுவும் நான் கேட்கவே இல்லை. அவராக வந்து மிஷின் கொடுத்தாரு ஓகேவா. எனக்கு ஏதாவது சீசன் மிஷின் கொடுங்கன்னு பல சீசன் முன்னாடி கேட்டிருந்தேன் ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எனக்கு மிஷின் கொடுத்தாரு. கொடுத்துட்டு மிஷின் முடிக்க மாட்டேன்னு நினச்சி கொடுத்துருக்காரு ஓகேவா. ஆனால் நான் மிஷின் முடிச்சோன்னே அவர் பாவம் பொக்குன்னு போயிட்டாரு ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே என்ன ஆயிடுச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய மிஷின் முடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும். இப்போ காசு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு பழியை தூக்கி அவன் மேலே போடணும். அதனால அவன் வந்து ஹேக் போட்டான்னு கொஞ்ச நாள் உருட்டுவான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற எவன்கிட்ட கொடுத்து ஆள் மாறாட்டம் பண்ணி விட்டான் சோலோ ஆடும்போது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் உருட்டுவான். அதாவது அந்த 2 நாள்ல ஆள் மாறாட்டம் நான் பண்ணிட்டேனாமா, ஹேக் போட்டு ஆட்டினாமா. என் சேனல் ஹேக் ஆன வருத்தத்தில் நான் உட்காந்து அழுதுட்டு புலம்பிட்டு, என்னடா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இத்தனை பேர்த்த சம்பாரிச்சு வச்சிருந்தோமே, கெட்டப்லாம் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். கிறிஸ்டோபி ஐபேடை கொடுத்து திருப்பி வாங்கினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? அதான் சொல்கிறேன், மக்களை ஏமாற்ற முடியாது சரியா. சிம்பிள் தான். மக்கள் ஒன்றும் மலுமட்ட கூ கிடையாது. இங்கே இருக்கவனு எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு ஒரு 300 பேரோ இல்லை 200 பேரோ 100 பேரோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. யார் உண்மையானவங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் வந்து இப்போ என்டர்டெயின் கிடைக்குதா, அவங்களுக்கு தேவை யூடியூப் வரது. அவங்க எதுக்காக? ஒரு என்டர்டெயின்காக ஓகேவா. என்டர்டெயின் எங்கே கிடைக்குதோ அங்கே போவாங்க. சிம்பிள் தான். நான் தான் சொல்லிட்டேனே, இங்கே எங்கிட்டையும் என்டர்டெயின் கிடைக்கும். உனக்கு எங்களை பிடிச்சா எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்ட போங்க. நான் யாரையும் வந்து இங்கே வற்புறுத்தி இருக்க வைக்க போகிறது கிடையாது ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. இப்போ வந்து எனக்கு வாட்சிங் எடுக்கிறதுக்காக நான் இந்த பிரச்சனை பண்ணவே இல்லை ஓகேவா. கேஷ் அனுப்புகிறேன் ப்ரோ. ஓகே இப்போ இப்போ புளுத்தி டோனிக்கு கேஷ் அனுப்புகிறேன் ப்ரோ. ப்ரோ எல்லாம் சும்மா ப்ரோ, ஒரு மயிறு இல்லை, எல்லாம் ஜோக் காமிச்சிட்டு இருப்பாங்க எல்லாம். ப்ரோ நான் சொல்லட்டுமா, இப்போ வந்து எனக்கு வாட்சிங் வருது, வாட்சிங் வரல எனக்கு தேவையில்லை. நான் 10 வாட்சிங்கில் இருந்தவன் தான் ஓகேவா. ஏன்னா 10 வாட்சிங்கில் இருந்தப்பையும் எனக்கு வந்து கஷ்டமெல்லாம் இல்லை. நான் வந்து லைவ் போட்டு தான் இருந்தேன். சோலார்லாம் யார் யாரெல்லாம் என் சேனல் பார்த்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து எவ்வளோ 2 வாட்சிங்கில் சோலோ விளையாடிட்டு இருந்தேன் ஓகேவா. என் சேனலோட கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ பாருங்கள், லைவ் பாருங்கள், தெரியும் எவ்வளோ வாட்சிங் போச்சுன்னு. 6K வியூஸ் 7K வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். 300 வியூஸ் 200 வியூஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் 12 மணி நேரம் 15 மணி நேரம் லைவ் போட்டு சரியா. அப்படி இருக்கப்போ 1K கூட எடுக்க முடியல என்னால். அப்படி பார்த்துட்டு வந்தவன் நான். எனக்கு இந்த வாட்சிங் வரது பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நடந்த ஸ்கேம். ஸோ வந்துட்டு நீங்கள் யாரும் நம்பி வந்து அங்கே போய் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். நான் எனக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன், அவ்வளோதான். நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கிளானை விட்டு லீவ் ஆகிட்டேன். நான் வந்து நீ வந்து என் வேலையை நான் வந்து என் வேலை வந்து நான் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். சிம்பிள்.